பாட்டி, உங்க நோட்ட பார்த்தேன். என்ன அழகா முத்து முத்தா தமிழ் எழுதுறீங்க. நீங்க காலேஜ் வரைக்கும் படிச்சீங்களா? இல்ல நிலா குட்டி, நான் 5வது வரைக்கும் தான் படிச்சேன். என்ன பாட்டி சொல்றீங்க? அப்போ நீங்க 5வதுல ஃபெயில் ஆகிட்டீங்களா? இல்லடா கண்ணு, அந்த காலத்துல நம்ம கிராமத்துல 5வது வரைக்கும் தான் பள்ளிக்கூடமே இருந்தது. அதுக்கு மேல படிக்கணும்னா ரொம்ப தூரம் போகணும். அதனால எங்க அப்பா என் அண்ணனையும் தம்பியையும் மட்டும் அந்த ஊருக்கு அனுப்பி படிக்க வச்சாரு. பெண் பிள்ளைக்கு இந்த படிப்பு போதும்னு சொல்லி என்னை வீட்டுல நிறுத்திட்டாங்க. அப்போ உங்க ஸ்கூல் எப்படி இருக்கும்? பள்ளிக்கூடமா? அது ஒரு 5 திண்ணை கொண்ட இடம். ஒவ்வொரு திண்ணையும் ஒரு வகுப்பு. அதுதான் எங்க ஸ்கூல். அப்போவெல்லாம் எனக்கு 20 வயசு ஆகுற வரைக்கும் நம்ம ஊர்ல மின்சாரமே, எலக்ட்ரிசிட்டியே கிடையாது. கரண்ட் இல்லையா? அப்போ போர் அடிக்கும் போது டிவி எப்படி பாப்பீங்க? டிவியா? அப்போ அதெல்லாம் கிடையாது நிலா. ரொம்ப வசதியான வீடுகள்ல மட்டும் ரேடியோ இருக்கும். அப்போ வசதியான வீடுனா என்ன தெரியுமா? ஓட்டு வீடு தான். மத்ததெல்லாம் கூரை வீடு தான். அப்போ உங்களுக்கு பொழுது எப்படிதான் போகும் பாட்டி? நாள் முழுக்க சும்மாவே இருப்பீங்களா? சும்மாவா? வேலைக்கே நேரம் பத்தாது. நாங்க பெண் பிள்ளைகள் எல்லாம் அதிகாலை 5 மணிக்கு எழுந்துடுவோம். எல்லாரும் ஒன்னா சேர்ந்து கிராமத்து குளத்துக்கு போவோம். அங்க ஜாலியா நீச்சல் அடிச்சு விளையாடிட்டு படித்துறையில துணி துவைப்போம். பொழுது விடியறதுக்குள்ள வீட்டுக்கு வந்துடணும். அதுக்கப்புறம் வெளியே போக முடியாது. வீட்டுக்கு வந்ததும் தூங்கிடுவீங்களா? எங்க தூங்குறது? வந்ததும் மாட்டு சாணம் கரைச்சி வாசல் தெளிப்போம். அப்புறம் தினமும் ஒரு அழகான கோலம் போடுவோம். வீட்டுக்கு பின்னாடி பெரிய தோட்டம் இருக்கும். அதை சுத்தம் செய்யணும். தோட்டத்து கிணத்துல இருந்து கையாலேயே தண்ணி இறைச்சி வீட்டுல இருக்கிற எல்லாரோட துணியையும் துவைச்சு கொடியில காய போடுவோம். மதியம் சாப்பிட்ட அப்புறம்தான் கொஞ்ச நேரம் தாயம் பல்லாங்குழி விளையாடுவோம். அப்போ மேக்கப் எல்லாம் பண்ணிக்க மாட்டீங்களா பாட்டி? எங்களுக்கு மேக்கப்பே தோட்டத்து பூ தான். காலையில பூ பறிச்சு அதை தொடுத்து தலையில சூடிக்குவோம். சாயந்தரம் ஆனா அரிக்கேன் லாந்தர் கண்ணாடிகளை சாம்பல் கொண்டு தேய்ச்சு சுத்தம் செஞ்சு விளக்கு ஏத்துவோம். 6 மணிக்கு மேல கோயிலுக்கு போவோம். கரண்ட் இல்லாததால 8 மணிக்கெல்லாம் ஊரே அமைதியாகிடும். சாப்பாடெல்லாம் எப்படி செய்வீங்க? அம்மாவுக்கு சமையல்ல நான் தான் உதவி. அம்மியில உட்காந்து தேங்காய், மிளகா பொடி, சட்னின்னு எல்லாத்தையும் அரைச்சு கொடுப்பேன். சாயந்தரமானா அடுத்த நாள் இட்லி தோசைக்காக ஆட்டு ஊரல்ல மாவரைப்பேன். வாரம் ஒரு முறை விறகடுப்ப சாணம் போட்டு மெழுகி அழகுபடுத்துவேன். விலங்குகள் கூட விளையாடுவீங்களா பாட்டி? ஆமா, நம்ம வீட்டு பசுவையும் கன்றுக்குட்டியையும் நானே குளிப்பாட்டுவேன். அதுங்களுக்கு பொட்டு வச்சு அழகுபடுத்துவேன். தொழுவத்தை சுத்தம் செஞ்சுட்டு விறகடுப்புல இருக்கிற நெருப்பை எடுத்து சாம்பிராணி போட்டு வீடு முழுக்க, மாட்டு தொழுவம் முழுக்க காட்டுவேன். பால்காரர் வருவாரா பாட்டி? இல்ல நிலா, பசுமாட்டு பாலை கறந்து வீட்டுக்கு தேவையானதை எடுத்துட்டு மிச்சத்தை ஊற ஊத்தி தயிராக்குவோம். அந்த தயிரை